ஸோ 1 பேட்ச் வந்து இன்னையோட நம்ம கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நான் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு 13 இயர்ஸ் கழித்து ஒரு 2 பேட்ச் தான் எடுத்திருப்பேன். ஏன்னா ட்ரைனர் போட்டு தான் எடுத்திருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தது பேட்ச் 6ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 108 பேட்ச். 3வது பேட்ச் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய ட்ரைனிங்கில் முடிச்சிருக்கோம். ஸோ 2 பேர் லீவு, 3 பேர் இன்றைக்கி கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க வந்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட ட்ரைனிங் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஃபீட்பேக்கை ரிவ்யூவாக கொடுக்குறாங்க. தாமரை செல்வி உங்கள் ரிவ்யூ கொடுக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சார். நான் ஃபர்ஸ்ட் செக்ஷன் டெக்னாலஜியில் சந்தோஷ் சார் கிட்ட தான் கிளாஸ் கற்றுக்கிட்டேன். கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப டவுட் இருந்தது சார். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் 25,000க்கு ஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் 20,000க்கு வந்தது, 10,000க்கு வந்தது. எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படிக்கிறதுல என்ன டவுட்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற வார்த்தை மட்டும் தான் எனக்கு தெரியுமே தவிர்த்து அதுல இருக்கிற கோர்ஸ் நமக்கு புரியுமா புரியாதா, நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய டவுட்டா இருந்தது. அப்பதான் உங்க 6,000 ரூபாய்க்கு நீங்க கொடுத்தீங்க. ரெக்கார்டிங் 5,000 ரூபாய்க்கு தான் கொடுத்தீங்க. ஆல்ரெடி நான் ஒரு ரெக்கார்டிங் கிளாஸ் வாங்கியிருந்தேன் சார். ஆனா அதுல வந்து நான் கடையிலேயே இருக்கிறதுனால என்னால டைம் அதை ஆன் பண்ணி பார்த்து சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால நமக்கு கண்டிப்பா முடியாது, நம்ம டைரக்டாவே 1-to-1 வீடியோ கால் வாங்கிடுவோம் அப்படின்னா தான் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1,000 ரூபாய் தானே எக்ஸ்ட்ரா பரவாயில்ல அப்படின்னு அதுக்கப்புறம் 6,000 ரூபாய் கோர்ஸ்லயே ஜாயின் பண்ணிட்டேன் சார். ஸ்டார்டிங்ல எனக்கு வேர்டு மட்டும்தான் தெரியும். மற்றபடி கூகுள் எப்படி வேலை பார்க்குது, சர்ச் பண்றது எப்படி, கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஒண்ணுமே தெரியாது சார். நான் சொன்னா நீங்க கூட சிரிப்பீங்க. ஆக்சுவலா நான் லோக்கல் எஸ்இஓன்ற ஒரு இதுவே இருக்குன்றதே தெரியாது. நான் கடை வச்சு 3 வருஷம் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. லோக்கல் எஸ்இஓன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்பதான் நம்ம கிளாஸ்ல தான் வந்து கத்துக்கிட்டீங்களா? வந்துதான் எனக்கு தெரியும் சார். நான் கூகுள்ல அப்பப்ப சர்ச் பண்ணுவேன், என் கடையோட பேர் காமிக்கா அப்படின்னு. காமிக்கவே காமிக்காது. கடைக்காரங்களோடதெல்லாம் அவங்களோடது காமிக்கல. ஒருவேளை அவங்க சர்வே மாதிரி அப்படி எடுப்பாங்க போல. ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுப்பாங்க போல. நம்மளுடைய நம்ம இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம், 2 வருஷம் தானே ஆகிருக்குது, இன்னும் சர்வே எதுவும் எடுக்கல போல, அதனால நம்மளோட கடை காமிக்கல அப்படின்னு நான் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் லோக்கல் எஸ்இஓன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது மூலமா தான் நம்ம கடையை நம்ம மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். கூகுள் மேப்ல போட்டதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜ் வேணும் அப்படின்ற விஷயமே கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு தெரியும். சூப்பர் சூப்பர் மேம். அப்புறம் உங்க கிளாஸ் ரொம்ப நாலேஜபிளா இருக்கும் சார். எனக்கு நான் கடையில இருந்து கிளாஸ் கவனிக்கிறதுனால 1 ஹவர்ன்றது எனக்கு ரொம்ப டக்குன்னு முடியற மாதிரி இருக்கு. ஆனா நான் ரெக்கார்டிங் கிளாஸ் ஆன் பண்ணி பாக்குறப்போ நீங்க சொல்ற ஒவ்வொரு சென்டென்ஸுமே எனக்கு நோட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் நாளைக்கு திருப்பி அந்த டாபிக்கை பார்த்துதான் நம்மளுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நோட் பண்ணுவேன். நீங்க சொல்ற ஒவ்வொரு சென்டென்ஸுமே நான் நோட் பண்ற அளவுக்கு இருக்கும். அப்பதான் யோசிப்பேன் எவ்வளவு நாலேஜபிளா இருக்கு கிளாஸ். ஆனா நம்மளுக்குதான் கடையில உட்காந்து ஃபுல்லா கவனிக்க முடியல அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுவேன். ஆனா கிளாஸ ரிப்பீட்டடா போட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன் சார். யூஸ் ஆயிருக்கு சார். எனக்கு பிசினஸ்க்கு க்ரோ பண்றதுக்கும் ரொம்ப நல்லா யூஸ் ஆயிருக்கு. அடுத்து ஃப்ரீலான்சிங் பண்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு தான் ஐடியால இருக்கிறேன் சார். எனக்கு ரொம்ப அவுட்டர் ஏரியா, அதனால எனக்கு பிசினஸ் க்ரோ ஆனாலும் எனக்கு அந்த அளவுக்கு ஆட்கள் வரமாட்டாங்க. அது ஒண்ணு. அதனால கொஞ்சம் க்ரோ பண்ணிட்டு ஃப்ரீலான்சிங்குமே சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்யூ மேம். தாமரை செல்வி மேம் பற்றி சொல்லணும்னா கடை வச்சுட்டு அப்போ இருந்தால் கூட ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ எத்தனையோ பேர் வந்து டைம் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒர்க்கை பார்த்துக்கிட்டு கஸ்டமர் வரக்கூடிய நேரத்தில் கூட அவங்க கனெக்ட் ஆகிட்டு அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய ஒரு இது தான். அதே நேரத்தில் எல்லா டெஸ்ட்டுமே கரெக்டாக அட்டன் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ நிறையா பேஜில் வந்து டெஸ்ட்லாம் நிறைய பேர் முடிக்கலனா கூட ஸோ அவங்களோட ஒர்க்கையும் பார்த்துட்டு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜிக்கு எதாவது சப்போர்ட் வேணும்னா எப்போ வேணாலும் கேளுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாகவே சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க. அதில் கம்பெனி சம்மந்தப்பட்ட எந்த சப்போர்ட் வேணாலும் கண்டிப்பாக தாமரை செல்வி மேம் கொடுக்குறேன். ஃப்ரீலான்சிங்கும் நம்மளை பார்த்து கற்றுட்டு பண்ணுங்கள். ஸோ ரெவென்யூ அப்படிங்கிறது இது முடிச்ச பிறகு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் பிஸ்னஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரீலான்சிங்கும் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ மேம். மதுபாரதி மேம் சொல்கிறீங்களா உங்களோட ஃபீட்பேக்கா? ஓகே சார். ஓகே சார். என் பேர் மதுபாரதிங்க. நான் வந்து திருப்பூர்ல இருக்கேன். நான் ஆக்சுவலா பேசிக்ஸா வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன். பட் ஆனால் நான் ஷாப் எல்லாம் வச்சு பார்லர் தனியாக வச்சு ரன் பண்ணல. என் சிச்சுவேஷன் காரணமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக
நான் சரி வீட்லயே இருந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து வீட்லயே இருந்து பண்ணேன். பட் ஆனா நான் ரொம்பலாம் ரீச் ஆகல. இவங்க வீட்லயே இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவாங்க? இவங்க சரியா பண்ண மாட்டாங்க. அப்படின்ற ஒரு அப்ரோச்லயே வந்து பேசிட்டு போயிருவாங்க. ஸோ அப்பதான் அந்த டைம்ல தான் வந்துட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் சாரோட ஃப்ரீ ஒர்க் ஷாப் வந்து பார்த்தேன். அதுக்கடுத்து சரி நம்ம எது நமக்கு ஃபீஸ் அஃபோர்டபுளா இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக நிறைய இது சர்ச் பண்ணியிருக்கேன். நிறைய சர்ச் பண்ணதுல சாரோட ஃபீஸ் தான் எனக்கு அஃபோர்டபுளா இருந்துச்சு. ஸோ அதனால சாரோட கிளாஸ்லயே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். வேற ட்ரெயினரா இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சாரோட ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதனால அவரோட ஃப்ளோலயே நான் வந்து கத்துக்கிறேன். அவர் நல்லா டீப்பா சொல்லி தராரு. அதனால நான் ஃபர்ஸ்ட் சக்சஸ் டெக்னாலஜில சந்தோஷ்குமார் சார் பேட்ச் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி அதுலதான் அதுக்காக நான் 1 மந்த் வெயிட் பண்ணி தான் நான் ஜாயின் பண்ணேன். ஒரு 1 மந்த் வெயிட் 3 பண்ண மந்த்ஸ் வச்சுட்டாங்களா? ஆமாங்க சரி சார். சரி 1 மந்த் வெயிட் பண்ணாங்க சார். ஓகே ஓகே. நவம்பர் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு வேற பேட்ச் கொடுத்தாங்க சார். அப்புறம் நான் பார்த்துட்டு இல்ல எனக்கு சந்தோஷ்குமார் சார் பேட்ச்லயே போடுங்கன்னு சொல்லி, இல்ல அது உங்களுக்கு அவர் வந்து பேட்ச் முடிக்கிறதுக்கு 3 மந்த்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. பரவாயில்ல 3 மந்த்ஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணப்போ அப்புறம் 1 மந்த்லயே நீங்க அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணீங்க சார். ஓகே ஓகே. அப்பதான் வந்துட்டு இதுல ஜாயின் பண்ணாங்க சார். அது நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா சும்மா நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டால வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வாங்குறது, நிறைய வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைக்கிறது இப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா இதுல வந்து இவ்ளோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. டெக்னிக்கலா நம்ம என்னெல்லாம் இஷ்யூஸ் வந்து ஹேண்டில் பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்றது முதல் கொண்டு ரொம்ப டீப்பா நல்லா நாலேஜபிளா சொல்லி கொடுத்தீங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு சொல்ல போனா இன்ஸ்டால பேஜே இல்லைங்க சார். இன்ஸ்டாவே நான் ஓபன் பண்ணல. அப்படியா? இது ஓகே ஓகே. வந்துட்டு ஆமாங்க சார். இதுல வந்துட்டு தான் வந்துட்டு நான் இத கத்துட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க சார். சரி கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராப்பரா ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாமே கத்துக்கிட்டு நம்ம ஓபன் பண்ணிக்கலாம்னு இன்னுமே ஓபன் பண்ணலைங்க சார் இன்ஸ்டா பேஜ். ஓகே ஓகே. ஆனா சார் வந்துட்டு கிளாஸ் டைம்ல வந்துட்டு இந்த கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு மெட்டா ஆட்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதை நம்ம ப்ராக்டிக்கலா நம்மள ரன் பண்ண வச்சு நமக்கு அதுல வந்து என்ன வந்து அதுல இருந்து ஏன்னா நம்ம என்னதான் கிளாஸ் கவனிச்சாலும் நம்ம அதை செய்யும் போதுதான் வந்துட்டு நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அப்ப அதனால அது செய்ய வச்சு அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கு அடுத்துதான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸே போறாங்க. சொல்ல போனா 45 days கோர்ஸ் அப்படின்னு இது பேரா இருந்தாலும் சார் வந்துட்டு ரொம்ப டீப்பாலாம் எங்களோட எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்து போறாரு. ஸோ 60 days ஆயிடுச்சு. நியர்லி டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நியர்லி மார்ச் ஸ்டார்ட் ஆகி இப்போ போயிட்டு இருக்கு. 2 monthsக்கு மேலதான் போயிட்டு இருக்கு. அதனால நீங்க 45 days கோர்ஸா இருந்தாலும் நல்ல டீப்பா டவுட் கிளியர் எல்லாம் பண்ணிட்டு தான் சார் வந்துட்டு அடுத்த கிளாஸே போறாரு. ரொம்ப என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சொல்லப்போனா இங்கேயே வந்துட்டு சாரே வந்துட்டு நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அப்புறம் வந்துட்டு எனக்கு அவர் கம்பெனிலேயே வந்துட்டு பிளேஸ் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ மதுபாரதி மேம். அதாவது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸாக தான் நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் என்னோடய பேட்ச்லேருந்து எடுக்கிறது தான் நான் பெரும்பாலும் விருப்பப்படுவேன். அப்புறம் இன்டர்ன்ஷிப்பும் பார்த்தோம்னா ஜாபும் சரி நம்மளோட பேட்சுக்குள்ளேருந்து தான் நான் மோஸ்ட்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா மற்ற பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம பேட்சில் யாரெல்லாம் வந்து நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுறாங்க, மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க, ஸோ அதிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். அதனால் இருக்கக்கூடிய எல்லாருமே என்னோடய பேட்ச் 108 இருக்கட்டும், 111 பேட்ச், இப்போ 114, ஸோ இதில் வந்து யார் வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்களோ நம்ம பேட்ச்குள்ளே தான் மோஸ்ட்லி இன்டர்ன்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி இருக்காங்கிறனால. அதனால் நீங்க கவனிச்சு என்ன மைண்ட்ல வச்சிருக்கீங்க அப்படிங்கறத நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். நான் நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பேன். ஒர்க்கு இருக்குது, எல்லாருமே கனெக்டாக போகிறீங்க என்னோட. ஸோ 1 by 1 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி அவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்கணும்ல. இப்போ நிறைய பேருக்கு கொடுக்கணும், 1 by 1 எல்லாத்தையுமே சான்ஸ் கொடுக்கும். ஸோ எல்லாருமே என்னோட பேட்ச் அட்டன் பண்ணுற எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரெவன்யூ மேக்கிங்க்கோ, என்னோட ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதுக்கோ, இன்டர்ன்ஷிப்க்கோ, இல்லை என்னோட இதிலே ஒர்க் பண்ணுறதுக்கோ எல்லாத்தையுமே வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் த பெஸ்ட் மதுபாரதி மேம். நல்லா ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட கெரியரை நல்லா க்ரோ பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் மேம். நதியா மேம் சொல்லுங்கள் மேம் உங்களோட ஃபீட்பேக்கு. என் பேர் நதியா, நான் நாமக்கல்ல இருந்து பேசுறேன். நான் வந்து MBA முடிச்சிருக்கேன். பேங்கிங் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மெடியாட்டிஸ்டும் கூட. நான் ஸ்போக்கேட்டிங்கும் பண்ணுவேன். ஆனா எனக்கு எப்படி எடுத்துட்டு போகணும் நம்ம தொழிலை அடுத்துக்கிற ஒரு ஐடியா இல்லைங்க சார். அப்புறமா தான் என்ன பிசினஸ் பண்றீங்க மேம்? ஹஸ்பண்ட் என்ன பிசினஸ் பண்றாங்க?
சார் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் கம்பெனில. ஓகே ஓகே. ஆயில் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் அவங்க. ம் நான் ம். வந்து பேங்கிங் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். 6 வருஷம் ஒர்க் பண்ணேன் சார். ஓகே ஓகே ஓகே. ம் அப்புறம் மெஹந்தி பிசினஸ் பண்றேன் சார். மெஹந்தி போடுறது, ம். அது மெஹந்தி அது டிசைனரா சேல்ஸ் நீங்கள்? பண்ணேன் சார். மெஹந்தி டிசைனரா நீங்கள்? ஆமாங்க சார். மெஹந்தி ஓகே டிசைன் ஓகே. பண்ணுறேங்க சார். சோப்பும் மேக் பண்ணுவேன் சார். ஆனா அது அடுத்தடுத்து நீங்க எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியலங்க சார். நான் ரொம்ப வருஷமா போடுறேன். ம் ம். ஆனாலுமே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எல்லாம் பெருசா வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே போகாதுங்க சார். நம்ம ம். என்ன பண்ணலாம்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் உங்களோட ஃப்ரீ கிளாஸ் பார்த்தேங்க சார். ஓகே ஓகே. பார்த்துட்டு சரி இது நம்ம நம்ம இது பண்ணா நம்ம இதுக்கு நம்ம பிசினஸ் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கட்டமா எடுத்துட்டு போகலாம்னு நினைச்சேங்க சார். ம் அப்படி ம். பார்க்கும்போது மற்ற பக்கம்லாம் ஃபீஸ் பார்த்தேங்க சார். ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னால கட்ட முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சுங்க சார். சரி உங்க கிளாஸ் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்க ஃப்ரீ கிளாஸ் 2 தடவை அட்டன் பண்ணேங்க சார். ஓகே ஓகே சரி மேம். இவ்வளோ ரேட் கம்மியா சொல்றாங்க, மறுபடியும் ஜாயின் பண்ண அதிகமா சொல்லுவாங்களோ அப்படின்னு கூட நான் யோசிச்சிருக்கேங்க சார். ம் ம். அப்புறமா அப்புறமா மறுநாள் உங்ககிட்ட இருந்து இந்த மெசேஜ் பண்ணாங்க சார், நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. ஓகே சொல்லி ஜாயின் பண்ணேங்க சார். வெரி குட் மேம். என்னோட கோச்சிங் எல்லா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆணுச்சா உங்களுக்கு உங்கள் எனக்கு கிளாஸில்? கெரியர் கேப் அதிகமா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி ஸ்டார்டிங்கில் தான் சார் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. வந்து தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆணுச்சா? ஆமாங்க ம் சார். எனக்கு இல்லைங்க சார். இப்போ நியூ பார்ன் வேற இருக்குங்க சார். என்னால கிளாஸே கரெக்டா கரெக்டா அந்த 11 மணி ஆனாதான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ம் அதை ம். வச்சுட்டு கவனிக்கிறது. ஓகே ஓகே. கெரியர் கேப் ஆனாலும் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சுங்க சார். ம். அப்புறம் போக போக எனக்கு கிளாஸ் அப்புறம் உங்க வீடியோலாம் வச்சு பார்க்க போக போக எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ரிவைஸ் பண்ண ஆச்சுங்க பண்ண சார். வீடியோ பார்த்து பார்த்து ரிவைஸ் பண்ண நாலேஜ் ரிவைஸ் வந்துருச்சு வீடியோ உங்களுக்கு. ஆமாங்க சார். ரிவைஸ் பண்ண அப்புறம் டவுட்டு நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்கறப்ப நீங்களும் எனக்கு டவுட்லாம் அப்போ வாட்ஸ்அப்ல எல்லாம் கிளியர் பண்ணீங்க சார். ம் ம். இல்ல பரவாயில்ல அப்படிதான் இருக்கும். அப்புறம் போக போக நீங்க ரெடியா இருவீங்க இந்த மாதிரி நீங்களும் என்கரேஜ் பண்ணீங்க சார். ஓகே ஓகே. சூப்பர் மேம். அப்புறம் அப்புறம் எஸ்சிஓ கிளாஸ், மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், அப்புறம் இன்ஸ்டாகிராம் எப்படி பண்ணணும், ஃபேஸ்புக்ல எப்படி ஆட் பண்ணணும், இதெல்லாம் சொன்னதுனால இப்போ ஓரளவுக்கு என்ன இப்ப கேக்குறாங்க சார். எங்கிட்டயே டிஃபரெண்ட் இருக்குங்கிற மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸே கேக்குறாங்க. ஓகே ஓகே நீ ஓகே. என்னமோ பண்ற, பேட்லாம் நல்லா போடுற அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணாங்க சார். ம் ம். நான் வந்து மத்தவங்களுக்கும் ரெஃபர் பண்றேன் சார் இந்த கிளாஸ். கண்டிப்பாக ஏன்னா மேம். டவுட்டும் இவ்வளோ ம் ஃபீஸும் கம்மியா கொடுத்து இவ்வளவு தூரம் நான் டவுட் வேற நிறைய கேட்டிருக்கீங்க சார் உங்ககிட்ட. ம் ம். அப்பயும் கூட நீங்க டைமிங் கூட இது பார்க்காம எனக்கு நிறைய கிளியர் பண்ணியிருக்கீங்க சார் டவுட் எல்லாம். ஓகே இந்த ஓகே மாதிரி மேம். மற்ற சார்ட் எல்லாம் போய் நம்ம இந்த மாதிரி எல்லாம் கேட்க முடியுமாங்கிறதும் எனக்கு டவுட் தான் சார். அவங்க எல்லா டைமும் கிளியர் பண்ணுவாங்கங்கிறது சந்தேகம் தான். ம். இட்ஸ் மை ப்ளசன்ட் மேம். அப்புறம் ஃபீஸ் கூட நான் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் சார் கட்டினேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மேம். ஆமாங்க சார். ஒரே இதெல்லாம் கட்டல, இன்ஸ்டால்மெண்ட் தான் சார் ஃபீஸ் கூட நான் பே பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. அந்த ஆப்ஷனும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார் எனக்கு. இந்த ம் டவுட் கிளியர் பண்றது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். அப்புறம் டெஸ்ட் வைக்கிறதும் சப்போஸ் அப்போதைக்கு என்னால கிளாஸ் அட்டன் பண்ண முடியல புரிய முடியலனா கூட டெஸ்ட் நீங்க வைக்கும்போது நான் அந்த வீடியோ கம்பல்சரி பார்த்துட்டு தானே சார் எழுத முடியும். அப்படி ம் இருந்தப்ப ம். இந்த டெஸ்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். சரி சரி மேம். உங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஹெல்ப்ஃபுல்லாக பிளேஸ்மெண்ட்டும் இருந்துச்சு. ம். ஆமாங்க சார். பிளேஸ்மெண்ட்டும் நீங்க கொடுக்குறீங்கிறது இன்னும் போனஸ் பாயிண்ட் தான் சார். அதனால கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பாக. மத்தவங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணா அவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க செல்ஃபாவும் சரி பிசினஸ் பண்றதுக்கும் சரி சார். ம் இந்த ம். மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார் இந்த ம். ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ கொடுத்ததுக்கு. மேம். அதான் நதியா மேம் பற்றி தேங்க்யூ. கண்டிப்பா சொல்லணும்னா படிச்சு முடிக்கும் ம் போதே வந்து ஜாப் அரேஞ்ச் பண்ணிடுறீங்க சார். நீங்க நிறைய பேரை ரெக்கமெண்ட் இல்லை பண்ணிருக்கிறீங்க. ஆமாம் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி நான் உடனே அனுப்பிடுறேன். அவங்க போய் அங்கே பாஸ் ஆகிறது அவங்களோட இதில் தான் இருக்குது. ஆனால் நான் இது வரைக்கும் எத்தனையோ கம்பெனிஸ் நான் அனுப்பி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு மாதத்துலேயே 10லேருந்து 15 கம்பெனி ப்ளேஸ்மெண்ட்டில் போட்டிருக்கேன் என்னோடய ரெஃபரன்ஸில். ஸோ நிறைய பேர் ப்ளேஸ் ஆகிட்டு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் ஜாயினே பண்ணிடுறாங்க. ஒரு சில துபாய் கம்பெனியில் ரெஃபர் பண்ணும்போது சில பேர் ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த கம்பெனியோட ஓனர் சொல்லும்போது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்கம்பாங்க. ஸோ அதனால் எனக்கே சார் தெரியாது. கண்டிப்பாங்க சார். நான் எனக்கு ஆன் சைட் கூட போகிறதுக்கு ஆசைப்படுறேங்க சார் சரி உங்ககிட்ட சரி. இருந்து. கண்டிப்பாக ஃபாரின் கூட போகிறீங்களா? சரி ஓகே. ஆமாங்க சார். ரெடியாக இருங்க. அந்த பாஸ்போர்ட்லாம் ரெடி வாய்ப்பு பண்ணி வைங்க. கிடைச்சாலும் இருக்குங்க பாஸ்போர்ட் சார். எல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்க. சரி விடுங்க. ஆன்சைட் கூட ஆமாங்க சார். அனுப்பிடலாம். துபாய் மற்ற பெரிய பெரிய கம்பெனிக்கு அனுப்பிவிடலாம். ஃபஸ்ட்டு கெரியர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோ. நிறைய நாலேஜ் கேதர் பண்ணுங்கள். பெரிய அளவுக்கு சரிங்க நாலேஜ் சார். கொண்டு வாங்க. எல்லாத்தையுமே ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் நிறைய பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. எனக்கே தெரியாது எங்கெங்கெல்லாம் ப்ளேஸ் ஆகிருக்காங்கன்ட்டு. ஸோ ப்ளேஸ் ஆகிறதுக்கு சரி, ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, மணி மேக்கிங்கும் சரி. ஸோ இன்றைக்கி இந்த உங்கள் கிளாஸில் கிடச்சது யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நாலேஜ் இல்லாதவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ எல்லாமே தெரிஞ்சிருக்கு, 60,000 1 லட்சம் 5 லட்சம் வச்சுருக்கிறான் அப்படின்னா, ஸோ ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸ் டார்கெட் வந்து எனக்கு கிடையாது. ஸோ எதுவுமே இல்லாத கஷ்டப்படுற பீப்புள் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் நம்மளோட கிளாஸஸோட பெனிஃபிட்டு. ஸோ அது ஓரளவுக்கு
சாட்டிஸ்ஃபை எனக்கு ஆகிறது. அதனால் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த ட்ரிபிள் பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். ஸோ எனி டைம் டவுட் கிளியரிங்னா எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள், நான் கனெக்டாகி சொல்கிறேன். அப்கமிங் இதெல்லாம் ஏதாவது அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கும்போது அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்பெஷல் கிளாஸுங்கிறது அப்பப்போ இருக்கும், என்னோடய ஃப்ரீ டைமில் எடுக்கிறது தான். டவுட் கிளியரிங்கும் நான் அப்பப்போ வைப்பேன். அதெல்லாம் வந்து நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த டைமில் வந்து கனெக்ட் ஆகிட்டு அப்கமிங் டேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இது பண்ணுங்கள். மற்ற ஃப்ரீலான்ஸிங்கு இன்டர்ன்ஷிப்ஸ் ஆஃபர்ஸ்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ளேஸ் பண்ணுற ஆஃபர்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் 1 by 1. ஒரே நேரத்தில் நிறைய பேருக்கு கொடுக்க முடியாது. ஸோ எப்பப்போலாம் எனக்கு வேகன்சி வருதோ என்னோடய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை நான் கண்டிப்பாக கேட்பேன். அதில் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா எங்கிட்ட ஒர்க் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். பேட்ச் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.